Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என் பிள்ளைய விட்டுட்டு போலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. ராத்திரி முழுக்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. போன் பண்ணலான்னு பார்த்தா போன்ல பேலன்ஸும் இல்ல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, என்ன விஷயமா வந்திருக்க? பைரவி மேடம் சொன்னாங்கன்னு வேலையை விட்டுட்டு போனேன். இப்பதான் அது எதுவுமே நடக்கலையே. அதான் அதே ஆயமா வேலையை கொடுங்கன்னு பிரின்சிபல் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்படியா? சரி சரி, நானும் வரேன். வா போய் கேட்போம். சரி. நீங்க சொன்ன பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே. அவங்க இப்ப வரேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? ஆமா மேடம். ஓகே. மேடம் குட் மார்னிங். வா இலக்கியா. எங்க இனிமே உன்னை பார்க்க மாட்டேனோன்னு வருத்தத்தோட இருந்தேன். நல்ல வேளை வந்துட்ட. அப்புறம் நீ நேத்திக்கு போனதுக்கு அப்புறம் கௌதம் வந்திருந்தாரு. நான் நடந்தது எதையுமே சொல்லல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எல்லாமே சுபமா நடந்துருச்சு மேடம். ம். நான் கௌதம விட்டு பிரியல. ம். அப்பாடா, கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. மேடம், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். சொல்லு இலக்கியா. நான் திரும்ப அந்த ஆயமா வேலைக்கு வரேன் மேடம். பைரவி மேடம் கொடுத்த பணத்தை கௌதம் திருப்பி கொடுத்துட்டாரு. திரும்ப சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கி பிசினஸ் செய்யற வரைக்கும் வருமானம் வேணும்ல. அதான் ஆயமா வேலையை மறுபடியும் கேட்க வந்திருக்கேன். ஐயோ, இப்பதானே அந்த வேலையை வேற ஒருத்தர் கொடுத்த. மேடம், என்ன சொல்றீங்க மேடம்? மேடம், இலக்கியா நேத்து தானே வேலையை விட்டே போனா. அதுக்குள்ள எப்படி வேலைக்கு ஆள் கிடைச்சாங்க? எங்களுக்கு எதுவும் தெரியாதே மேடம். இலக்கியாவோட கெட்ட நேரம். நேத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்க. சரி, நானும் நமக்கு ஆள் வேணுமேனு வர சொல்லிட்டேம்மா. நாளையில இருந்து அவங்க ஆயம்மா வேலைக்கு வந்துருவாங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நான் இந்த வேலை இருக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேனே. நேத்து ஈவினிங் எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அந்த வேலையை உனக்கே கொடுத்துருப்பேன்ல. சரி விடு, அந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணி வேலை இல்லைன்னு சொல்லிடுறேன். ஐயோ மேடம், மேடம் அதெல்லாம் வேண்டாம் மேடம். அவங்களே கஷ்டத்துல வேலை கேட்டதா சொன்னீங்க. இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அத நான் கெடுக்க விரும்பல. அந்த வேலையை அவங்களுக்கே கொடுத்துருங்க. இலக்கியா, இந்த ஒரே ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோ. உனக்கு டீச்சர் வேலையை கொடுத்துடுறேன். அது வரைக்கும் செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். இலக்கியா, ஒரு நிமிஷம். என்ன மேடம், என் வேலைய இலக்கியாக்கு கொடுத்துருங்க. ஐயோ, நான் வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்துக்கிறேன். ஐயோ, என்ன நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க பேசாம இங்கே இருங்க. மேடம், இவங்க எங்கே வேலை பார்க்கட்டும் மேடம், ப்ளீஸ். சரி இலக்கியா. சரிங்க மேடம், நான் வரேன். ஓகே இலக்கியா. வரேம்மா. போயிட்டு வாமா, போயிட்டு வா. ஏன் இலக்கியா நான் பாக்குற வேலையை வேண்டான்னு? அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்ணுவ? பேசாம என் வேலையை ஏத்துக்க. இல்ல அத்தை, நீங்க எங்க போவீங்க? எஸ்எஸ்கே உங்களை ஆளை போட்டு தேடிட்டு இருக்கான். நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம். இல்ல இலக்கியா, உன் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அத்தை, நான் சொல்றத கேளுங்க. அது கடவுள் விட்ட வழி. நீங்க பத்திரமா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். அத்தை, பிரேக் விட்டுட்டாங்க. நான் கிளம்புறேன். நீங்க போய் குழந்தைங்களை பாத்துக்கோங்க. சரி இலக்கியா, அப்பப்ப என்ன வந்து பாத்துட்டு போ. இனிமே இந்த ஸ்கூல் தான் எனக்கு மாமியார் வீடு. நான் அடிக்கடி வரேன். வரேன் அத்தை. சரி, வா.
அடி வாங்கினதுக்கு நான் தான் காரணம்னு தெரியாம அடிப்பட்ட சிங்கம் காயப்பட்ட கோவத்துல சுத்திக்கிட்டு இருக்கே. அந்த காயத்துல நாமளும் கொஞ்சம் மிளகாவை தடவி கோவத்தை இலக்கிய பக்கம் திருப்பி விட்டுருவோம். ஆண்டி, கௌதம் செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க எவ்வளவு பாசமா அவருக்காக 2 கோடியை கொண்டு போய் கொடுத்தீங்க. அதை பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி வந்து சண்டை போட்டுட்டு போறாங்க. 30 வருஷமா வளர்த்து ஆளாக்குன உங்களை விட இப்ப வந்த இலக்கியா அவருக்கு பெருசா போயிட்டாளா? உங்களை பார்த்து ஏன் கை சும்மா இருக்காதுன்னு சொல்றாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மாவையே அடிப்பேன்னு சொல்றாரா? சேச்சே, உங்க புள்ள அப்படி சொல்ற ஆளே கிடையாது. அவரை சொல்ல வைக்கிறதே அந்த இலக்கியா தான். உங்க காலை பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்த கௌதம அவ தன்னோட காலடியில விழ வச்சிட்டா. உங்களை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டா. கரெக்ட் அஞ்சலி. பணத்துக்காக என்கிட்ட சத்தியம் பண்ணவ அத மீற மாட்டான்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நான் அவகிட்ட சொன்னதையெல்லாம் அப்படியே கௌதம் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிட்டா. அது புரியாம கௌதம் வந்து என்ன கத்திட்டு போறான். முதல்லலாம் இலக்கியா என்னை எதிர்த்து சண்டை மட்டும்தான் போடுவா. ஆனா இப்போ சதியும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படியே விட்டா கௌதம என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிருவா. சீக்கிரமே அவளை கௌதம விட்டு துரத்தியே ஆகணும். அந்த இலக்கியாவை நான் அப்படியே பழி வாங்கியே தீரணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. என்ன ஆயுதம்? அதான் ஆண்டி, என் கர்ப்பத்தை சந்தேகப்பட்டு என்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு மயக்க மருந்து கொடுத்தால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவளை ஜெயில தள்ளுங்க. அதுலதான் அந்த இலக்கியா என்ன பேசுறானே தெளிவா தெரியலையே. போலீஸ் கேட்டா நானும் அங்க இளநிதான் வாங்க வந்தேன்னு சொல்லி ஈஸியா அவ தப்பிச்சு போயிடுவாளே. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு ஆண்டி. என்னது அது? இலக்கியா அந்த இளநிக்காரனோட சேர்ந்து பேசி பண்ண சதிய அவரோட பையன் விளையாட்டா வீடியோ எடுத்திருக்கான். அத நான் பார்த்தப்போ இளநீ கடைக்காரன் மொபைல புடுங்கிட்டு ஓடிட்டான். அது மட்டும் கிடைச்சிச்சுன்னு வைங்க, அந்த ஆதாரத்தை போலீஸ் கிட்ட காட்டிட்டோம்னா இலக்கியா தப்பிக்கவே முடியாது, நிச்சயமா மாட்டுவா. இந்த விஷயத்தையே முன்னாடியே சொல்லல. அப்ப உடனே அந்த கடைக்காரங்கிட்ட வீடியோ வாங்க வேண்டியதானே? ஆண்டி, அதான் ஆண்டி முதலே சொன்னேன். நான் அந்த வீடியோவை பார்த்து கேட்டதும் அவன் உஷாராகி ஓடிட்டான். நான் தனியா டீல் பண்ணா அவன்கிட்ட இருந்தால ஆதாரத்தை வாங்க முடியாது. சரி விடு, நாம முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க அவங்கிட்ட இருந்து வீடியோ வாங்கிடுவாங்க. மாசமா இருக்கிற பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்த பார்த்தான்னு கேஸ் கொடுத்தா இலக்கியாக்கு குறைஞ்சது 6 மாசமாவது தண்டனை கிடைக்கும். அந்த கேப்ல கௌதம் கிட்ட பேசி அவன் மனச மாத்தி அவளை பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். கரெக்ட் ஆண்டி. என்ன மயக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என் கர்ப்பத்தை கலைக்க பார்த்ததுக்கு அந்த இலக்கியாவை தண்டிச்சே ஆகணும். கரெக்ட். வா, இப்பவே போய் இலக்கியா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். ஓகே ஆண்டி. வா. ஓகே. இலக்கியா, எனக்கா மயக்க மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், அதுக்கான தண்டனை அனுபவிக்க தயாராரு. அஞ்சலி, இது வந்துட்டேன் ஆண்டி. குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் ஆயம்மா வேலைதான் குடும்ப செலவை சமாளிச்சிட்டு இருந்துச்சு. அதுவும் போயிடுச்சு. வாடகை தரணும், கௌதம நல்லா பாத்துக்கணும், எப்படியாவது ஒரு வேலையை பிடிக்கணுமே. ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு ஆட்கள் தேவை. இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை காலியா இருக்கு. கடவுளே, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்பா. கேட்டுருவோம்.
ஏமா சார் இந்த கப்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ண சொல்லுமா. ஓகே சார். உங்களுக்கு வேற என்ன சொன்னீங்க சார்? வாங்கம்மா, நீங்க அந்த டேபிள்ல உட்காருங்கம்மா. ஐயோ இல்ல, சாரி சார். நான் சாப்பிட வரல, வேலை கேட்டு வந்திருக்கேன். வேலையா? இங்க வேலை எதுவும் காலி இல்லையம்மா. வெளியே ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்ட் போட்டிருந்துச்சே, அத பார்த்துட்டு தான் சார் நான் வந்தேன். ஓ அதுவா? அந்த வேலைக்கு ஆள் செத்துச்சுமா. அங்க பாருங்க. எங்க ஆளுங்க போர்டு எடுக்க மறந்துட்டாங்க. எங்க தப்புதாம்மா. ஏமா சார்? அந்த போர்டை எடுக்க வேண்டியதானம்மா, போய் எடுங்கம்மா. ஓகே சார், எடுத்துறோம். சாரிம்மா, இங்க எந்த வேலையும் இல்ல. சார், நான் டிகிரி முடிச்சிருக்கேன். வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பேன். ஒரே ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். இல்லாத வேலைய எப்படிமா கொடுக்கறது? வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க. ஏங்க என்னங்க ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்க? ஆர்டர் கொடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஃபுட்டு வரல. பசிக்குதுன்னு வந்தா இப்படிதான் நோகடிப்பீங்களா? சாரி சார், அது வந்து என்ன சார் வந்து போயிட்டு? அங்க பாருங்க, எல்லாரும் பாதி சாப்பிட்ட கையோட வெயிட் பண்றாங்க. கோவப்படாதீங்க சார், உட்காருங்க சார். இப்போ நான் சர்வ் பண்ண சொல்றேன். அட போங்க சார், நீங்களும் உங்க ரெஸ்டாரண்ட்டும். என் ஒய்ஃபை கூட்டு போய் வேற ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் சார். அட போங்க சார், ஆமா போலாம். சூப்பர்வைசர் சார், இங்க வாங்க. இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். வர கஸ்டமர்ஸ் எல்லாம் சர்வீஸ் சரியில்லைன்னு போறாங்க. என்ன நடக்குதுங்க? சார், நம்ம கிட்ட வேலை பார்த்த 3 சப்ளையர்ஸ் திடீர்னு வேற இடத்துக்கு போயிட்டாங்க சார். அதான் சார் இந்த ப்ராப்ளம். உடனே வேலைக்கு ஆளு போட வேண்டியதானே? ஏஜென்ட் கிட்ட சொல்லியிருக்கேன் சார், வந்துருவாங்க. இந்த வேலையை கேட்டு பார்க்கலாமா? என்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்க? சரி, கேட்டுருவோம். இப்படி இருந்தா நான் எப்படி ரெஸ்டாரண்ட் நடத்துறது? என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க. சார், எனக்கு அந்த பேரர் வேலையை கொடுங்க சார், நான் பண்றேன். என்னம்மா சொல்ற? டிகிரி முடிச்சிட்டு பேரர் வேலை செய்யறேன்னு சொல்ற? சார், எந்த வேலையா இருந்தா என்ன, நமக்கு பிடிச்சா செய்ய வேண்டியதுதான். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? இல்லையம்மா. ஆனா இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ட நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்துறீங்களே, அந்த மாதிரி தான் சார் இதுவும். நல்லா பேசுறமா. ஆனா பேரர் வேலை அவ்வளவு சாதாரண வேலை இல்லம்மா. கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூடுல சாப்பிட வருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் மூடுக்கு ஏத்த மாதிரி பணிவா பேசி சமாளிக்கணும். சார், சாப்பாட்டை இன்னொருத்தருக்கு பரிமாறுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு சார். நான் வீட்ல சமைச்சு பரிமாறது இல்லையா, இப்ப கடைசியா கூட ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு சாப்பாடு சமைச்சு பரிமாறினேன் சார். ஊட்டி விட்டும் வேலை பார்த்தாச்சு. எந்த கஸ்டமரா இருந்தாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி என்னால சர்வ் பண்ண முடியும் சார். என்ன நம்புங்க சார். உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்ன மாதிரி ஆளுங்க வேலைக்கு கிடைச்சா நான் இன்னும் 4 ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவோமா. நாளையில இருந்து வேலைக்கு வந்துடுமா. சம்பளம் பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். சூப்பர்வைசர் சார், நாளைக்கு இவங்க வரும்போது என்னென்ன வேலை செய்யணும்னு கிட்ட இருந்து சொல்லி கொடுங்க. நான் பண்ணிடுறேன். ஓகே சார். சரிம்மா, நாளை காலையில 9 மணிக்கு வந்துடுமா. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, வாங்க. வரேன் சார். என் மூத்த பையனுக்கு தகுதியே இல்லாத இலக்கியான்னு ஒருத்தி ஒய்ஃபா வந்து குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான். இவ எங்க குடும்பத்தோட 2வது மருமக. பேரு அஞ்சலி. இவ இப்ப மாசமா இருக்கா. அந்த இலக்கியாக்கு குழந்தை கிடையாது. அதனால இவ மேல பொறாமப்பட்டு இவளுக்கு குழந்தை இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக இளநீல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டா. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்த நோக்கம் சக்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.